கைப்பற்று வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்குற பொழுது 40 ஆண்டு காலமாக எங்களோட முதல் துவக்க புள்ளி வந்து ஆமாம் ஈவி ராஜேந்திரன் தான். அவருடைய அடைக்கலத்தில் நாங்கள் எல்லாரும் இருந்தோம். அதுக்கு அடுத்தது எங்களை உதவி பண்ணது என்னென்னா புதுக்கோட்டை தலவால் அண்ணன். அவர் மங்கலம் சொன்ன கடை வச்சுருந்தார். எங்களுக்கு பணம் கொடுத்து அவர் கடையை மூடிட்டார். மங்கலம் சார் வந்து எங்களாலே மூடினார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் நாங்கள் மறந்தோம்னா வந்து நன்றி மனிதர்கள் ஆகும். இந்த சபையில் வந்து அண்ணனுக்கு மரியாதை செய்யணும், அவசியம் அண்ணன் மேலே வரணும், தலைவலாம். ஆனால் அவன் வந்து விளையாண்டது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலம். அவன் தான் ஒரு கவுண்டர் ஆகணும். 5 பேர் தான் இருப்போம். 6ஆவது வந்து சேர்ந்தா டீம் போக முடியும். அப்படிப்பட்ட சக்திக்கும் வந்து மங்களேஸ்வர் கடையிலே நிற்போம். கடை திறக்கிறோன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. கூட்டி சில தலைவர்கள் கூட்டிட்டு போயிடாரு. அதுக்கடுத்து இப்போ இவர் தமிழ்ச்செல்வன் வந்தால் எங்களுக்கு காசு. ஏன்னா அவர் தான் வந்து எல்லாரையும் புதுசாக கணக்கு வைப்பார். போய் ஆனால் நன்மை சாதப்படுறாரு. எங்கே போனாலும் மேட்சுக்கு போன இடத்துல தோத்துட்டோம், ஜெயிச்சிடும் தம்பிக்குள்ள போவோம். அங்கே போனால் தோற்றுருவோம். தோற்ற பிறகு பணம் இருக்காது. யாராச்சும் பிடிச்சி பணம் அப்படிங்கிறப்ப ஆனால் தமிழ் தான் யார்ட்டையும் பழைய சொந்தத்தெல்லாம் சொல்லி உறவை சொல்லி அந்த ஒரு இதுன்னு சொல்லி நாங்கள் சொந்தம்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வருவார். அந்த பணத்தை வச்சு நாங்கள் ஊருக்கு வந்து சேருவோம். அப்படிப்பட்ட கமிஷனர் நீங்கள் வந்து டெப்டி ஃபினான்ஸ் கண்ட்ரோல் ஆஃபீஸர் இபியில் ரிட்டையர் ஆகிட்டார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக வடூர் மேல்நிலைப்பள்ளியுடைய தலைவர் மாப்பிள்ளை நீலமன் அவர்களுக்கு வடூர் கைப்பற்றி நிலையத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக வடூர் வடபாதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் முன்னாள் ஒன்றிய அதிமுக செயலாளர் மாநிலத்தின் அரிகேஸ்வரர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எப்பொழுது அழைத்தாலும் இல்லை என்று சொல்லாமல் ஒரே நொடியில் இங்கே நிற்கக்கூடிய முருகானந்தம். ஏன்னா அவர் தான் கரண்டோட டீல் பண்ணவர். எங்களுக்கு வந்து உள்ள வந்து ஃப்ளட் லைட் இருக்கு, 45 அடி உயரத்தில் இருக்கு. ஒரு லைட் வந்து 4000 ரூபாய் வேலை. மொத்தம் வந்து 100 லைட் இருக்கு. எது பழுது பண்ணாலும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுதான் அவர் தான் டீல் பண்ண. உடனே வந்து பண்ணி திரு முருகானந்தவர்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வடூர் விளையாட்டு அகாடமியினுடைய அரங்காவலரும் எங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்திருக்கக்கூடியவரான மரியாதைக்குரிய நண்பர் திரு கமல் அவர்களை வாழ்த்துமாறு அழைக்கிறேன். ராஜசேகர் அவர்களை மழை கிடைக்கிறோம். மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஓய்வு மரியாதைக்குரிய அண்ணன் பிஎல் சேகர் அவர்களுக்கு உதவி செய்யப்படுகிறது. வடூரின் சரித்திரத்திலே பொன்னெழுத்துகளில் பொறிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இங்கு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வு பல நல்ல உள்ளங்களின் உழைப்பினால் ஏற்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இந்த வாலிபால் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒருவேளை நான் கடற்கோடியில் உள்ள ஒரு தொண்டனாக இருக்கலாம். அவ்வளவு தான் நமக்கு இதில் வந்து தகுதி இருக்கிறது. என்னை மேடை ஏற்றி பார்ப்பதில் என்ன அழகு தெரியவில்லை. இதன் மூலம் ஒன்று தெரிகிறது, இந்த ஸ்டேடியத்திற்கு உண்மையில் உழைக்கின்ற எல்லோரும் மதிக்கப்படுவார்கள் என்பதை என்னை மேடையில் ஏற்றியதன் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அதை நான் சொல்வேன். அதே நேரத்தில் இந்த மிகப்பெரிய அரசியல்வாதிகளை எல்லாம் ஒன்றிணைக்கும் மிகப்பெரிய பண்பு வடூர் மக்களுக்கு இருக்கிறது என்பதும் இதன் மூலம் தெரிகிறது. புரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். எங்களை பொறுத்தவரையும் யாரும் எதிரி கிடையாது. வடூரை முன்னேற்றுகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த வடூரின் மாமனிதன் என்கின்ற ஒரு எண்ணத்திலே உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி உங்களை உற்சாகப்படுத்த எங்களை போன்றவர்கள் எப்போதும் துணை நிற்போம் என்று உறுதி கூறி
எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு உங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பாதமலருக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். கலை, அரசியல், சமூகம் அனைத்து கலவைகளின் கூட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய மாமா திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த மண்ணுக்கென்று ஒரு பெருமை உண்டு. அதில் பல்வேறுபட்ட படிக்கட்டுகள் உண்டு. நான் சுருக்கமாக சொன்னால், உலக விளையாட்டு வீரர் பி. ராஜசேகரனை ஈன்றெடுத்த மண் இந்த வடுவூர் மண். அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர், மரியாதைக்குரிய, எங்களுக்கெல்லாம் கலைத்துறையில் எல்லா வகையிலையும் தலைவராக திகழ்ந்து மறைந்த மரியாதைக்குரிய பூபாலன் சேண்டபுரியர், கலை தந்தை, கலை மாமேதை, கலைமணி என்ற பட்டத்தை எல்லாம் பெற்று எங்களை போன்றவர்களை நான் அவர்கள் தலைமையில் ஒரு 15-20 ஆண்டு காலம் கலைப்பணியில் ஈடுபடுவதற்கு எனக்கு துணையாக இருந்தவர். பல்வேறுபட்ட இடங்களில் கலைப்படைப்பு படைத்து பரிசுகளை பெறுவதற்கு அடித்தளமாக திகழ்ந்தவர். அருமை தம்பி பாரி அவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. பாரி அவர்கள் இந்த மண்ணை நிச்சயமாக தொடர்ந்து நேசிப்பார்கள் என்று ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு தெரியும். அவர் அமெரிக்கா சென்று தன் பணியை தொடர்கின்ற பொழுது இந்த மண்ணை பற்றி அவர் சிந்தித்தார். அப்பொழுதுதான் ஓவியத்தின் குறுக்கே கோடுகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகம் பல இடங்களில் அமெரிக்காவிலிருந்து விநியோகம் செய்தார். அந்த புத்தகத்தை மரியாதைக்குரிய கலைத்தந்தை அவர்கள் எனக்கு கொடுத்தது படித்து பாருன்னு சொன்னார். அதை படிக்கின்ற பொழுது தன்னுடைய இளமை காலத்தில் தன்னுடைய ஒரு 10 வயசு, இப்போ 8 வயசு 10 வயதிலிருந்து எப்படியெல்லாம் பயணித்தார் என்று அதில் கோடிட்டிருந்தார்கள். அதில் கடைசியாக ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார், வடுவூர் வடவாதி கலைமன்றம். அந்த கலைமன்றத்தில் எப்படியெல்லாம் என்னுடைய தாத்தா, என்னுடைய தந்தையெல்லாம் பணியாற்றினார்கள். அந்த கலை படைக்கின்ற பொழுது அதில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் என்னுடைய உணர்வுபூர்வமாக, இரத்தப்பூர்வமாக நான் நேசித்தவன். அதில் ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார்கள், கலைமன்றம் வழங்கும் காணிக்கை கவியனூரும் காவியமே எங்கள் காணிக்கை என்ற அந்த வரிகையோடு அதில் நோட் பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு கலைப்பணியிலையும் தன்னுடைய குடும்பம் வரவாதுக்கு அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. வெள்ளி விழா கண்ட கலைஞர்களை கண்ட ஊர் வடூர் வடவாதி கலைமன்றம். அந்த மன்றத்தில் இருக்கிறவர்கள் தான் கிட்டத்தட்ட மறைந்து விட்டார்கள். மரியாதைக்குரிய சின்னதுரை அவர்கள், மரியாதைக்குரிய ஆர்கேஎஸ் அவர்கள், ஒரு சில பேர் தான் அந்த படைப்பை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தொற்றுதான் என்னை போன்றவர்களும் பல பணிகளை நான் செய்தாலும், அரசியல் பணிகள் 1000 இருந்தாலும் கலைப்பணியினை கடைசி துண்டனாக பணியாற்றி வந்திருக்கிறேன். எந்த துறையாக இருந்தாலும் அதை பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்று எண்ணம் படைத்தவன். இன்றைய தினம் கூட நான் நேரத்தோடு வர முடியவில்லை. ஏனென்றால் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவருடைய 5வது ஆண்டு நினைவு நாள் இன்றைய தினம். நான் காலையில் அதுக்கு போயிட்டு 11 மணிக்கு வந்துடலாம்னு தான் போனேன். ஆனால் அவங்க நேரத்தை மாற்றிட்டாங்க, நாங்கள் நேரத்தை மாற்றலை. இருந்தாலும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது அம்மாவுடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நான் பாரி அவர்களை பாராட்டுவதற்கு பல காரணங்கள் உண்டு. பாரியுடைய செயல்பாடுகள் இளமையிலே சொல்லுகிறார்கள். நான் சைக்கிள் எடுத்து அந்த நோட்டீஸை கையில் எடுத்துக்கொண்டு இந்த வடுவூர் சுற்று வட்டாரத்தில் அத்தனை சொந்தக்காரர்களையும் கலை ரசிகர்களையும் கலைமன்றத்தாரையும் சந்தித்து இந்த நோட்டீஸ் சைக்கிள்லேயே 4 நாளைக்கு நான் கொடுத்துட்டு வருவேன். அந்த அளவுக்கு இந்த கலைப்பணியில் எனக்கு ஈடுபாடு உண்டு என்ற அந்த உணர்வை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அந்த உணர்வு நிஜமாக்கப்பட்டு அவருக்கு கலைமாமணி என்ற விருதை தமிழக அரசு வழங்கியது. அதுதான் வரலாறு. அந்த கலைமாமணி விருதை அதற்கு பின்னாலே அன்பிய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி SNR கிருஷ்ணமூர்த்தியோடு அதே கலைமாமணி விருதை பெற்றார். 2 விருது. கலைத்துறையை பொறுத்தவரையில் கலைமாமணி விருது எல்லாரும் கிடைக்காது. நம்ம மாவட்டத்திலே ஒரு சில 2-3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. அதில் 2 கலைமாமணி விருதை
SNR கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பூபாலம் சேர்ந்தவர் அவர்களும் பெற்றார்கள். அவர் நினைவாக இந்த இளைஞர் கைப்பந்து நாட்டங்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுவதோடு, இந்த நாட்டாங்கள் இது தொடர்ந்து நாட்டாங்கள் மட்டுமல்ல, இது பல்வேறுபட்ட ஊர்களுக்கு, வடுவூர் மட்டும் கட்டக்கூடிய பார்த்தீங்கன்னா வடுவூரை மிஞ்சி இருக்கிறார்கள். அவ்வளோ வேகம். ஆனால் வடுவூர் தான் போடுவாங்க. உலகம் காட்டில் வேகமாக இருக்காங்கன்னா வடுவூர் தான் போடுவாங்க. படையக்கோட்டையில் இந்த துறையில் வேகமாக இருக்காங்கன்னா வடுவூர் தான் போடுவாங்க. ஆனால் வடுவூர் என்பது ஒரு 20-30 கிராமங்களை உள்ளடக்கியது என்பதை மட்டும் உணர வேண்டும். எல்லாரும் கேட்பாங்க, வடுவூர்னா ஒரு பெரிய தாலுக்கா அளவிற்கு ஒரு பெரிய ஊர் என்று நினைப்பார்கள். இருந்தாலும் அந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் எல்லா துறையிலையும், அரசு துறையில, விளையாட்டுத்துறை, கலைத்துறை, எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கிய பெருமை படைத்த இந்த எங்களுடைய கலைத்தந்தை, என்னுடைய ஆசான், காலத்தால் மறக்க முடியாதவர். ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்காமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் போட்டா வச்சு நான் நேசிக்கிறார். அவருடைய தொண்டன், அவருடைய சிஷியன், எனக்கு குரு அவர். அப்படிப்பட்ட கலைத்தந்தி அவர்கள் யார் பேர் அவர் கலைமன்றம் நடத்தான வடபாதி கலைமன்றம் என்ற வைத்து வெள்ளி விழா கண்டதற்கு பின்னாலே பி. ராசேகர், உலக விளையாட்டு வீரர் பி. ராசேகர் நினைவாக இந்த கலைமன்றத்தை உருவாக்குவோம் என்று எங்களை எல்லாம் அழைத்து அருமை தம்பி வீரமணி போன்றவர்கள், குமாரசாமி போன்றவர்கள், ஜெயவாணி போன்றவர்கள், கலியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் எங்களை எல்லாம் வைத்து உருவாக்கி அந்த விளையாட்டுத்துறைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் ராசசேகரன் பெயரில் நடத்துகிறார்கள். ஏன் நடத்துகிறார் அப்படின்னு கேட்பாங்க. அவரை பொறுத்தவர்கள் எது உயர்வு என்று நினைக்கிறது எங்களெல்லாம் கேட்பாங்க, என்ன செய்வோம். அப்படிப்பட்ட அந்த உத்தமருக்கு, அந்த தர்மத்திற்கு, இந்த கலை மாமணிக்கு அவர் பெயரில் இந்த நாட்டாங்கால், கைப்பந்து கழகத்தில் நாட்டாங்கால் உருவாகிறது என்று சொன்னால் அவருடைய புகழுக்கு மென்மேலும் பெருமை சேர்க்கின்ற வகையில் நடந்துவதற்கு சிறப்பான முறையில் இதற்கு ஒரு பெரிய அளவுக்கு நிதியை கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய வடுவூர் உடவாதியை சேர்ந்த சின்னதுரை அவர்கள் இதுபோல வடுவூர் மேல்நிலைப்பள்ளிக்கு ஒரு அமௌண்ட் நிதி கொடுத்து பெரிய பாராட்டு நடைபெற்றது. இந்த எல்லாமே அங்கே இந்த பகுதியில் ஒரு எண்ணம், பணம் படைத்தவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் வர என்று இல்லை. அந்த எண்ணம் வருபவர்களுக்கெல்லாம் அந்த பணம் இருக்காது. ரெண்டும் சேர்ந்து வருகிறது என்று சொன்னால் நான் சின்னதுரை அவர்களை பாராட்டுவதோடு, அதுபோல மரியாதைக்குரிய தம்பி, காலத்தால் மறக்க முடியாத தம்பி, எங்களுடைய கலைத்தந்தை பூபாலன் அவருடைய மகன் பாரி அவர்களுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவர் புகழ் ஓங்க இன்னும் இது போன்ற நிகழ்வுகள் வலு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டுக்கு முன்னால் ஐயா சேட்டப்பிள்ளை அவர்கள் நேசித்தது நாடகம், கலை. சேட்டப்பிள்ளை அப்பா குப்புசாமி சேட்டப்பிள்ளையே மேட்ச் நடத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான்லாம் சின்ன பிள்ளை இருந்தேன், நினைக்கிறேன், பிறந்திருக்க கூட மாட்டேன். அப்பவே ட்ரிபிள்ஸ் நடத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த கலைஞர்கள் சார்பாக ஒருவர் பேச வேண்டும். என்ன பெரிய டிராபாக்னா கலைஞர் அரிதானம் பூசா பேச மாட்டாங்க. அரிதானம் பூசாங்க அடிப்பாங்க. அரிதானம் பூசினாலும் பேச முடியும் அவங்களால. அதனால் அரிதானம் பூசாமே பேசக்கூடிய தங்க அன்பர்களே ஒரு வார்த்தையை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று முன்னிலை வைத்து அனைத்து வகையிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றிருக்கின்ற ஆண்டோர் சான்றோர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண் இந்தியாவிலேயே சிறந்த ஒரு விளையாட்டு மண்ணாக இருப்பதற்கு மேன்மேலும் ஊக்கப்படுத்துகின்ற வழியிலே எங்களுடைய கலை ஆசான் ஐயா அவர்களுடைய பெயரில் மேன்மேலும் வளர்ந்து இருக்கின்ற புகழோடு இன்னும் உலக அளவில் ஒலிம்பிக் விளையாட்டிலே அவருடைய ராஜசேகரன் நினைவு நாடக சபா ஆரம்பித்தது போல உலக அளவில் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக நமது மண்ணில் ஆரம்பித்து உலக அளவில் ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்க வேண்டும் நமது பகுதி என்பதற்கு ஒரு முன்னேற்பாடாக இது போன்ற ஒரு இனிய துவக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற அருமை நண்பர்
பாரி அவர்களுக்கு மற்றும் இங்கே கூடி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மேன்மேலும் இந்த நாற்றங்கால் மூலமாக இந்திய அளவில் மிகப்பெரிய வீரர்கள் வீராங்கனைகள் உருவாகி நமது ஊருக்கும் பகுதிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆவலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேவை பிரதிநிதினு 2 பேர் இருக்காங்க. இப்போ ஏழைகளுக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய மாமா மணிபால் அவர்களும் கார்பரேட் சேவை செய்யக்கூடிய அருமை தம்பி மலர்மணி அவர்கள் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஏழைகளுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. வாங்க. தலைவர் உள்ளிட்ட விழா சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாழ்த்துரை வழங்கிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் விழாவில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கு முதற்கண் வணக்கத்தை சொல்லி இந்த அவருடைய நாடக நிகழ்ச்சிகள் போட்டி டிராமா நடத்திய அத்துணைக்கும் என்னுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாகவே இருந்தது. அந்த வகையிலே அவர்களை தென்னிந்திய நடிகர் சங்க போட்டி டிராமாவுக்கு அழைத்து சென்று அதற்கு ஈடுபட நடிக்க வைத்த முயற்சியில் என்னுடைய பங்கும் உண்டு. அடுத்து ஐயா கலைமாமணி விருதுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதை ஃபைல் தயார் பண்ணுறதுக்கு நானும் டைப்பாத்தியர் பாலசுப்ரமணியன் அவர்களும் மிக முக்கிய பங்கு வகித்து அதுக்காக முயற்சித்திருக்கோம். அந்த வகையிலே நாம் எங்களுடைய நேரு யுவ கேந்திராவுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் மாமா அவர்கள் மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை ஊக்குவித்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் நேரு யுவ கேந்திரா மூலம் வாலிபால் போட்டிக்கு செல்லும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட அளவில் சென்று நம்முடைய சாமிநாதன் போன்றவருடைய முயற்சியில் மாணவர்களை அழைத்து சென்று முதல் பரிசு வாங்குவோம். அந்த வகை அதற்கு என்னால் முடிந்த ஒத்துழைப்பை தருவேன் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் நாடகங்கள்லாம் உருவாக்கணும் அப்படின்னு ஏன் நாடகங்கள் எழுதுனா இப்போ எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டேஜ் போட்டு நடிக்கிறது இல்லை. ஏத்தாப்புல ஒருத்தரை பிடிக்காட்டினா முன்னாடி அடிச்சுவாங்க. இப்பெல்லாம் சண்டையெல்லாம் வரல பார்த்தீங்களா? சிரிச்சுட்டே பேசிட்டு நான் வாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்கும் அவங்க போட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு அது மாதிரி எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இருக்கு ஒரு பொருள் எப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணாத வரைக்கும் அது ரேட் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். கன்சியூமர் ஃப்ரெண்ட்லியாக அது நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எளிதாக ஈஸியாக கிடைக்கும். அது மாதிரி எல்லாரும் இதை நோக்கி வரணும். இப்போ வடூர்லேருந்து வடபாளையம் தெம்பாய் சாத்தனூர் புதுக்கோட்டை எல்லாரும் ஊர்லேருந்து ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா ஏன் திறக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க போகிறோம். எல்லாம் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். அங்கே ரோட்லேருந்து பார்த்தாலே ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா நல்லா போயிட்டுன்னு நினைப்போம். எல்லாரும் இதை நோக்கி வரணும். என் 2 பசங்க நீங்கள் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வாலிபால் வந்தாங்க, அடுத்து கராத்தேன்னு கராத்தேக்கு போயிருக்காங்க. அண்ணன் 2 பேருமே கோபமாக இருக்காங்க என் மேலே. இல்லைடா வாலிபாலுக்கு வந்தாங்க அப்படின்னு. இல்லைன்னா எது அவங்களுக்கு பிடிக்குதோ போட்டுமே. லவ் பண்ணுற மாதிரி தான் அது. இந்த பொண்ணையை லவ் பண்ணணும்னு சொன்னால் அப்போ பண்ண மாட்டோம். நமக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அதுதான் சொன்னால் அண்ணனுக்கு பிடிக்கும். அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி அவனுக்கு பிடிச்சதில் போயிட்டு இருக்கட்டும். அது மாதிரி அண்ணனோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அண்ணனை பார்த்ததில்லை. நான் பாரி அண்ணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. நேற்று கூட நமக்காக நான் அன்னைக்கு கேட்குறேன்னா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் போதும்னு சொல்கிற அளவுக்கு பணம் வந்துடும். ஆனால் மனம் தான் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நேரடியாக பேச நினைக்காதீங்க. இவனால நடக்கக்கூடாது அந்த மாதிரி எண்ணம் தான் நிறைய தடை போட்டுட்டு இருக்கு. எல்லாரும் நம்ம ஊருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை மனம் வந்து செய்யணும். அப்படி செஞ்சாக்க ரொம்ப சீக்கிரம் அது வந்துடும். இந்த ஜனவரி ஒவ்வொரு பொங்கலப்போ இங்கே கூட்டம் போட்டுட்டு இருக்கோம். நானுமே ஒரு 2-3 பொங்கலாக தான் இங்கே வந்துட்டு இருக்கேன். எப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு. நிறைய பேர் நமக்கு என்ன ஒதுங்கி நிற்கிறோம். ஆனால் பேசுகிறப்போ அந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவோம் ஐ எம் த செக்ரட்டரி ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வடுன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன செஞ்சுருக்கோம் அதுக்காக? நான்லாம் இப்போ பேசுகிறேன்னா 35 வயசு வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை. இப்போ இந்த 5 வருஷமா நான் ஒரு மெடிக்கல் போய் எனக்கு டைம் கிடைக்குது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணனே சொல்லிட்டாங்க கார்பரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. யார் கேட்டாலும் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இண்டிவிஜுவல் கிடையாது. எல்லாமே வடுவூர்னா எல்லாருமே சேர்ந்த வடுவூர். வெகு சீக்கிரமாக இதுக்கு நம்ம திருப்பூராவில் எல்லாரும் சேர்ந்துக்காங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அண்ணனுக்கு பாரியனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ஒரு நிமிஷம் இருக்க முடிச்சு நானா சேர்றேன். 5 நிமிஷம் பாருங்க. 5 நிமிஷம். அனைவரும் அமைதியாகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளவும். இந்த விளையாட்டு அரங்கம் இங்கே அமைவதற்கு ஒரு 100 பேர் வந்து தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து கேள்விப்படம் கூட வாழ்த்திட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மையப்புள்ளி வச்சது வந்து ராஜா கையை வச்சா ராஜா போனது இல்லைன்னு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர் கையில் எடுத்தார். இன்றைக்கு மிகப்பெரிய விளையாட்டு அரங்கமாக இங்கே உயர்ந்து நிற்கிறது. ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவர் பொண்ணு இன்றைக்கி வந்து 2 நாளைக்கு முன்னாடி பாட்டியால் நடந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் வந்து தேசிய அளவில் 3ஆம் இடம் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு அனைவர் சார்பாக அரங்கம் வகையில் ஒரு கையில் இருப்போம்னு கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் சட்டமன்ற உறுப்பினர் ஃபோனில் கூட்டு பார்க்குறா, கிடைச்சாருன்னா அவர் பேசுவார். மைக் வச்சுருங்க. அவர் பாட்டியாளர் இருந்தால் கூட அவருடைய வாழ்த்துறையை நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு. அவர் இந்த சபையில் நான் படிச்சிடுறேன். நமது மரியாதைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாழ்த்துறை தனது அன்பு தந்தையார் திரு பூபாலன் சேண்டப்பிரையர் அவர்கள் நினைவாக தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் திரு பாரி பூபாலன் அவர்களின் அறப்படை ரூபாய் 20 லட்சத்தினை வைப்பு தொகையாக கொண்டு ஒவ்வொரு வாலிபர் கிளப் நண்பர்கள் எடுத்திருக்கும் முயற்சியினால் உருவாக்கப்படும் கைப்பந்து பயிற்சி நாட்டங்கள் மூலமாக ஒவ்வொருவரின் வாலிபர் வரலாறு புதிதாக படைக்கப்பட உள்ளது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக போற்றி பாதுகாக்கப்படும் விளையாட்டு பாரம்பரிய மரபின் முக்கிய கூறாக வாலிபால் உள்ளது. 1960களில் ஒடுவரில் உலக புகழ் பெற்று தந்த ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் பி ராஜசேகரன் தொடங்கி இன்று வரை இந்த ஒளிச்சுடரை வழியாக பாதுகாத்து வருவதில் வாலிபால் எஸ் ராமமூர்த்தி, திரு ஆர் சிவபிரகாசம், திரு பி காந்தி, திரு வி பாஸ்கரன், திரு ஜி மனோகரன், திரு ஜி பாண்டியன் அவர்களின் பங்களிப்பும் கபடியில் திரு ராஜராஜேந்திரன், திரு பழனி ஆகியோரின் அர்ப்பணிப்பும் அளப்பரியது. இந்த வாய்ப்பை உருவாக்கிய உடற்கல்வி ஆசிரியர்கள் வி எஸ் முருகையன், ஏ நடராஜன், எம் வடிவேலு, ஏ ரங்கநாதன் மற்றும் ஆசிரியர்கள் ஜே சோமநாதன், எஸ் வேணுகோபால் ஆகியோரின் ஆதரவு மிகவும் பாராட்டுக்குரியது. வாலிபால் விளையாட்டை பொறுத்தவரை பாரி அவர்களின் தாத்தா குப்புசாமி சேண்டப்பிரையர் காலத்திலேயே வடூர் வடபாதி கீழத்தெருவில் கைப்பந்து போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டது என அறிந்து மகிழ்கிறேன். திரு பாரியின் தந்தையார் திரு கே பூபாலன் சேண்டப்பிரை அவர்களின் கலைமன்றம் மூலமாக ஆற்றிய கலை பணிக்காக தமிழ்நாடு அரசு கலை மாமணி பட்டம் வழங்கப்பட்டது என அறியும் போது பெருமைப்படுகிறேன். மேடை நாடக கலைக்கு தந்தையாக இப்பகுதியில் விளங்கிய ஐயா கே பூபாலன் சேண்டப்பிரை அவர்கள் புகழ் என்றென்று வாழ்க. தான் மிகவும் நேசித்த கைப்பந்து விளையாட்டுக்கு தனது தந்தையின் பெயரில் துவங்கப்படும் இந்த அரும்பணி மேலும் மேலும் சிறப்புடைய வடூர் கைப்பந்து நண்பர்களும் வடூர் மக்களும் சிறப்படைவதை வடூர் கைப்பந்து நண்பர்களும் வடூர் மக்களும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கொடையாளர் திரு பாரி அவர்களின் வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ மனதார வாழ்த்துகிறேன். விரைவில் திறக்கப்பட உள்ள வடூர் விளையாட்டு அரங்கத்தினை இங்கே அமைத்ததில் எனது சிறிய பங்களிப்பு இருப்பது கண்டு எனது அகம் மகிழ்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த வடூர் மக்களுக்கும் வடூர் விளையாட்டு அகாடமியின் அரங்காளர்களுக்கும் வடூர் கைப்பற்ற நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி இந்த நல்ல தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு டிஆர்பி ராஜா. எப்படா திறக்க முடியும்னு 11 வருஷமா காத்துட்டு இருக்கோம். 11 வருஷமா இதை வந்து ஒரு லைவ்லியா வைப்ரண்டா வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது செஞ்சு பார்க்கலாம் தெரியும். நாங்களும் போகாத இடம் இல்லை, கேட்காத ஆள் இல்லை, நிற்காத வாசல் இல்லை. இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை வந்திருக்கிறது. நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி வழங்கி விட்டார்கள். டெண்டர் வச்சாச்சு. ஆனால் சிவா தான் டெண்டர் எடுத்திருக்காரு.
இன்னும் 10 நாட்களில் வந்து வேலை ஆரம்பிக்கப்படும். இந்த ஜனவரியிலேருந்து பிப்ரவரி 10க்குள்ளேயே முடிச்சிடும் வேலை. பிப்ரவரிக்குள்ளே நம்ம பிப்ரவரி மாதம் கடைசிக்குள்ளே சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதனை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த அரும்பணியை செய்து வடுகூர் விளையாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல் ஏற்படுத்தக்கூடிய பாரி பூவாளன் அவர்களுடைய குடும்பத்தின் அனைவரும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய கைப்பற்ற கழகத்தின் சார்பாகவும் வடூர் விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் வடூர் மக்களின் சார்பாகவும் சிறப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புவதால் யாரும் தயக்கமின்றி மேடைக்கு அனைவரும் அழைக்கிறோம், மகளிர் உட்பட. சுஜி இப்படி சேர்ந்துங்க. அப்படியே சேர்ந்து அப்படியே இருங்க ஜபர். மரியாதைக்குரிய அண்ணன் திரு அக்ரி ராமதாஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கலைமாமணி கே. பூபாலன் நினைவு கையுந்து பயிற்சி நாட்டங்கள் துவக்க விழாவிற்கு இந்த துவக்க விழாவிற்கு வருகின்ற கையுந்து பயிற்சி நாட்டங்கால் துவக்க விழாவிலிருந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றிய திருமுக தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாரியின் குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் பணிகளுக்காக நேரம் இருக்க முடியாமல் இந்த நிலைமையிலே போய் நேரடியாக பார்க்கும்பொழுது நானும் அந்த சாமநாதன் ரமணன் தம்பி ரமணான் நேராக பார்த்தோம். நான் டெல்லிக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் வந்து கலந்துக்கிறேன், தேதி மட்டும் சொல்லிவிடுங்க, டயத்தை சொல்லிவிடுங்கன்னார். அதே மாதிரி 11 மணிக்கு சொன்னோம். ஆனால் அப்பவும் கூட ஒரு 9 மணிக்கு முன்னாடியே வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் செய்தி வந்தது. அப்படின்னு ரேடியோ வச்சு அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட வந்து கலந்துக்கிட்டது நம்முடைய வடுவூருக்கு ஒரு பெருமை. அடுத்ததாக திருவாரூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கையுந்து பந்து கழக தலைவர் அவர்களும் தொடர்பு கொண்ட போது உடனடியாக கலந்து கொள்வதாக ஒத்துக்கொண்டார்கள். இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாரி பூவாளன் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நமது மண்ணை சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் நேராக கல்லூரியை பார்த்து பேசும்போது நான் ஒரு அவசர வேலையாக டெல்லி சென்று இருக்கிறேன், எங்களுடைய எண்ணம் பூரா வடூர் இந்த அகாடமி தான் உள்ளது, நிச்சயமாக நேரம் கிடைக்கும் போது வந்து விடுகிறேன், இல்லையென்றால் என்னுடைய செய்தியாக உங்களுக்கு வரும் என்றார்கள். அதே மாதிரி செய்தி அளித்திருந்தார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருத்தரப்பூண்டி எம்எல்ஏ அவர்கள் இன்று காலை ஒரு 7 மணிக்கு பாரிக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி திருச்சிக்கு போகிறேன், அதனால் நான் வர முடியவில்லை என்ற விவரத்தை சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னார்கள். அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது வரவேற்பு நிகழ்த்திய வடுவூர் கைகுந்து கழக தலைவரும் தம்பி நாச்சியப்பன் அவர்களுக்கும் பாரி பூபாலன் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேமாதிரி நம்முடைய
உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகள், ஊர் பெரியவர்கள், பள்ளி நிர்வாகத்தினர்கள், மாவட்ட விளையாட்டுக் கழகங்களின் நிர்வாகிகள், வடுவூர் விளையாட்டு அகாடமி அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் மற்றும் சேவை நிலைகள் பிரதிநிதிகள் ஆகிய அனைவருக்கும் பாரி குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல ஸ்டேடியம் இங்கே அமைவதற்கு உறுதியாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தை நமக்கு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அது ஒரு உந்துதல் ஏற்பட்டதுனால அண்ணன் பாபுஜி பேசுகிறது கூட உந்துதல் ஏற்பட்டு கொடுப்பதற்கு விருப்பப்பட்ட இருந்தால் கூட சில பேர் அது தடங்கள் பண்ணால் கூட அதெல்லாம் மீறி தடங்களையெல்லாம் தவிர்த்து இந்த இவ்வளவு ஸ்டேடியம் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறது. அந்த நிலம் கொடுத்து உதவிய அத்தனை நல்ல உணவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நண்பர் ஆசி தம்பி அவர்கள், அருள், வடிவேல், பாபுஜி, ஹரிகிருஷ்ணன், முருகானந்தம், இந்த ஈவி, இந்த பந்தர்பட் கொடுத்த பிஜிஆர் அவர்கள், மற்ற தொலைபேசி காவல்துறை நண்பர்கள் நேற்று கூட இந்த பார்த்து போனாங்க. எல்லோரும் நல்லா உதவி பண்ணாங்க. அவங்க பந்தல் அமைப்பாளர் பிஜிஆர் அவர்கள், மின்னுடைய அமைப்பாளர் முருகானந்தம் அவர்கள், கடைசியாக பேசிய மலர்வண்ணன், மற்ற ஹரிகிருஷ்ணன் மாமாவோட மிக மிக ஒருங்கிணைந்தவர். எல்லா நாடகங்களும் சரி, எல்லா இதாக இருந்தாலும் தொடர்ந்து அவர் கூடவே இருப்பார். அவர் மாமாவை பற்றி எப்போ பேசினாலும் ஒரு உயர்வான எண்ணத்தோடையே பேசுவார். இந்த ஹரிகிருஷ்ணன் இந்த நம்முடைய கல்லூரி பேராசிரியர் ராஜேந்திரன் மாமாவை எப்போ பார்த்தாலும் என் பங்காளி சொல்லுடைய நீலவகம் அவர்களும் நான் பேசுவேன். காலையில் எப்போ பேசி பாடி பற்றி கேட்டால் கூட எங்கள் மாமா நல்லா இருக்கிறாங்க, என் பங்காளி நல்லா இருக்கிறாங்க அவர் பேசுவார். அந்த மாதிரி அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஊராட்சி மன்ற உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவருக்கும், அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில் எடுத்து வெளியில் தொடரக்கூடிய பந்தல் மின் அமைப்பாளர்கள், இந்த பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த பாரி குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கே பூபாலன் சென்றப்பிரியர் இளையோருக்கான மாபெரும் கைப்பந்து பயிற்சி நாற்றாங்கால் விழா துவக்க விழாவை மிக சிறப்புற ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற திரு அண்ணன் வடுவூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அகாடமியினுடைய செயலாளர் SR சாமிநாதன் அக்ரி அவர்களுக்கு கௌரவம் செலுத்தப்படுகிறது. அதேபோல் இந்த நிகழ்வில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற வடுவூர் கைப்பந்து கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் தமிழ்ச்செல்வம் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அதுபோல வடுவூர் கைப்பந்து கழகத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் சி ரவி தமிழ்நாடு மின்சாரத்துறை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसितरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय 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 हे।